கோவா என்ன விலை பாவக்காய் பாவக்காய் இதங்க எங்க தவிர கிழங்கு பாய்ஸ் தானே எவ்வளோ கிழங்கு விலை ஒரு காட்டு கடத்த குழம்பு பொம்பளை சவரத்தை கை விட்டுறாதீங்க பொம்பளை சவரத்தை விட்டுறாதீங்க பொம்பளை சவரத்தை கை விடக்கூடாது கை விட்டுறாங்க ஆம்பளை சவரம் இருந்தா பொம்பளை சவரத்தை கை விட்டுறாதீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் வெண்டிக்காய் இது ஜாழ்ப்பாணம் தானே எவ்வளோ கிலோ போகுது பீட்ரூட்டு புளக்கொடியல் இருக்குது வெள்ளருண்டை இருக்குது உங்க அப்பா செய்ததா மகள் நீங்க செய்றீங்க எவ்வளோ பிளாப்பழம் அண்ணா உங்கள்கிட்ட தேங்காய் எவ்வளோ பிளாப்பழம் இது ஓகே இதில் வீடியோ பார்க்குறாக்கள் வந்து ஹோல்சேலாக வாங்குறேன்டா யாழ்ப்பாண சந்த பகுதிகளில் இருக்குது 500 நீங்கள் 400 கொடுப்பீங்க என்ன இது 500 எவ்வளோ இது 1300 50 வித்த கத்திரிக்காய் வந்து இப்போ 700 750 800 அக்கா வந்து இதில் பழங்கள் எல்லாம் வச்சு விற்கிறா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அக்காட ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நான் இன்றைக்கு நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் என்ன இன்றைக்கு வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாண பொது சந்தை யாழ்ப்பாணத்தினுடைய இருக்கிற பிரதான சந்தையை வந்து இன்றைக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன் யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் இப்போ யாழ்ப்பாண சிக்னல் சந்தை அதாவது கலர் லைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கலர் லைட்டுக்கு அண்ணன் காய்ச்சி நிற்கிறேன் பாருங்கள் எப்போவுமே நல்ல பிஸியாக இருக்குது யாழ்ப்பாணம் இதெல்லாமே வந்து அந்த பழைய காலத்து பாருங்கள் கட்டடங்கள் அப்படியே இருக்குது அந்த கங்கம் பாருங்கள் இதில் வந்து ஆட்டோ திரைப்படங்கள் இருக்குது ஓகே இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ஹோட்டல் இருக்குது பாருங்கள் ரோலக்ஸ் ஹோட்டலில் ஒவ்வை பாட்டின்ற ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்கள் பழைய காலத்து சிலை ஓகே இந்த பக்கங்களில் மரக்கறி கடைகள் முட்டை கடை இருக்குது முட்டை கடைகள் இருக்குது இந்த பக்கத்தில் இங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட் பாருங்கள் சரியான பிஸியாக இருக்குது போடக்கு இதில் மொபைல் ஷாப் இருக்குது பாருங்கள் ஃபோன் ஷாப் இதில் பஜார் இருக்குது இந்த பக்கங்கள்லாம் இந்த மரக்கறி சந்தை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே பாருங்கள் இதில் எங்களுக்கு சின்ன ஆட்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இருக்குது பொரியல் உண்டை இறால் மிக்சர் வடை பருத்தத்துறை வடை எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் புளக்கொடியல் இருக்குது வெள்ளருண்டை இருக்குது எங்களோட கருவா இனிப்பு டொவி இருக்குது பூச்சி முட்டை எல்லாம் இருக்குது பாருங்கள் சிக்னல் சந்தை இருக்குது சிக்னல் சந்தைக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இந்த மரக்கறி கடைகள் இருக்குது பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது இதில் பாருங்கள் சந்தைக்கு முன்புறமே மாம்பழம் என்னாசி என்ன விலைகள் இருக்குது எவ்வளோ கிழங்கு விலை ஒரு காட்டு கட்டு 200 மாம்பழம் என்ன விலையம்மா மாம்பழம் 500 கொய்யா இப்போ எல்லாம் கிலோவா அதான் இப்போ நான் இப்போ கொக்கோயின் சந்தைக்கு போனேன் அப்போ அங்கேயும் எல்லாம் கிலோ வந்துச்சு நான் இப்போ அன்னாசியும் கிலோ மாம்பழம் கிலோ கொய்யாவும் கிலோ orange 500 ரைட் இது எவ்வளோ இது என்ன மாம்பழம் சொல்கிற இது எவ்வளோ இது கிலோ 700 எங்கடா இது விளையாட்டு கடத்த குழம்பு 500 கிலோ ரைட் கடத்த குழம்பான மீன் தான் இருக்கேனே மற்றதில் இல்லையே ஆப்பிள் ரைட் நீங்கள் இப்போ இதான் பிஸ்னஸ் ரைட் உங்கள் அப்பா செய்ததா மகள் நீங்கள் செய்றீங்க ரைட் சந்தோஷம் ஓகே செய்யுங்க ஓகேம்மா ஓகே நன்றி ஓகே ஆரம்பமே ஒரு அன்பாக கதைக்கிறாங்க ஓகே எப்படி போனால் பாருங்கள் கூடுதலாக இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் மறக்க முடியாத சில பொருட்கள்லாம் கூட இருக்கும் வெள்ளருண்டை படுத்துற வடை புழுக்கொடியல் இதெல்லாம் பனங்கட்டி இதெல்லாம் ஃபேமஸ் எங்களோட பப்பளம் எல்லாருக்குமே இதெண்டா வாய் மனமனண்டும் நீட்டுக்கு அதே கடையெல்லாம் பாருங்கள் முழுக்க அந்த கடையெல்லாம் முழுக்க பாருங்கள் பேக்கெட் பண்ணி கிழங்கு சீவல் இறால் பொரியல் எல்லாமே இருக்குது மிக்சர் எல்லாமே இருக்குது
சொல்லுங்க என்ன வேணும்? இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கத்துலேயும் இல்லை பாருங்க, ஒவ்வொரு சைஸில் இருக்குது. பனம் கட்டியல், எள்ளுப்பா இருக்குது, எள்ளுப்பா எல்லாம் இருக்குது பாருங்க. முழுக்க இங்கால பக்கம் இந்த கடையெல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாண பாரம்பரிய பொருட்கள்லாம் அதிகமாக இங்கே இருக்கும். புழுக்கொடியல்கள் பாருங்கள், கட்டைச்சம்பல் எல்லாம் இருக்குது இங்கால. நாங்கள் சந்தை பகுதிக்கு போவோம். சந்தை பகுதி தான் முக்கியமாக நாங்கள் பார்க்க வந்தது, சந்தை பகுதி தான். அதனால் சந்தையை பார்ப்போம், போய் இன்றைக்கு என்ன விலை நிலவரங்கன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்பவுமே மரக்கறிகள். வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி மரக்கறியோட விலைகள் வந்து எப்படி போகுது? கொஞ்சம் விலை மரக்கறி விலை கூட தான் இருக்குது. என்ன பச்சை மிளகா எவ்வளோ? 1200 கிலோ. 1200 கிலோ. 1000 போனது இன்றைக்கு நேற்று கொஞ்சம் விலை கூட. விலை கூட இன்றைக்கு. ஓகே ஓகே ஓகே. இது என்ன கோவா என்ன விலை? 300, 350 ரூபா. 350 ரைட் ரைட் ரைட். பாவக்காய்? பாவக்காய் 700 கிலோ. 700 ரூபா கிலோ போகுது. என்ன நேற்று இன்றைக்கு விலை கூட போய்க்கியா? இல்லை, இந்த மாதிரி தான் பைத்தங்காய் கத்திரிக்காய் தான் விலை கூட. ஓகே, நீங்கள் வியாபாரத்தி 550 ரூபா கத்திரிக்காய், 600 ரூபா. இன்றைக்கு 700, 750. கத்திரிக்காய் இந்த 750, 800 கத்திரிக்காய். 700 ரூபா கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு என்ன விலை போகுது? அது 200 ரூபா கிலோ. 200 ரூபா கிலோ. இது எங்கே உருளைக்கிழங்கு? பாயசானே? பாயசம் வந்து இப்போ கூட வருது என்ன? இப்போ எங்களை ஜனவரிக்கு பிறகு தான் இந்த முறை என்ன நடத்துவாங்கல்ல எங்களை தோட்டங்களுக்கு. ஓகே ஓகே. எங்கள் ஆக்கள் நடாதபடியா பள்ளியில் எந்த இறக்குமதி செய்யணும்? எப்போவும் அப்படி தான் மாறுறது. எங்கள் தோட்டத்தில் அறுவடைக்கு அவ்வளோ வந்து போதுமான இந்த நோய் தாக்கம் அது இது. ரைட் ரைட் ரைட். கரெக்ட்லாம் எங்களை ஜாழ்ப்பாணம். இது ஜாழ்ப்பாணம் கரெக்ட் தானே? எவ்வளோ கிலோ போகுது? 400 ரூபா. இது 400 ரூபா. இது பீட்ரூட்டு? இது மிஞ்சது. இது மிஞ்சது தானே? எவ்வளோ இது? 400 400 ரூபா. கத்திரிக்காயெல்லாம் கூட விலை கூட என்ன? கத்திரிக்காய். இது தக்காளி பழம் என்ன விலை? தக்காளி பழம் கிலோ 400. கிலோ 400. அதிகமாக எல்லாம் 400. கேரட் 400, பீட்ரூட் 400, தக்காளி பழம் 400. எல்லாமே அதிகமாக அளவான விலைகளில் இருக்குது. கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் விலை கூடி கிடக்கு. 350 ரூபா வித்த கத்திரிக்காய் வந்து இப்போ 700, 750, 800 ரூபா கத்திரிக்காயினுடைய விலை இருக்குது. ஓகே. போஞ்சி என்ன விலை? என்ன போஞ்சி? போஞ்சினா 500 ரூபா கிலோ. போஞ்சி 500 ரூபாய் பாருங்க. போஞ்சின்ற விலையும் கொஞ்சம் கூட வாங்கி தான் கிடக்குது. கீரைப்பொடிகள் எல்லாமே இருக்கு. விலை கூடுதலில் குறையுது இல்லை. பூசணிக்காய் எவ்வளோண்ணா? பூசணிக்காய் கிலோ 250. கிலோ 250 ரூபா. இது முள்ளங்கி? 300 ரூபா. 300 ரூபா. ஓகே. சின்ன வெங்காயம் என்ன விலை போகுது? சின்ன வெங்காயம் 400 to 500 வரைக்கும் போகும். 450 500 போகுது. ஓகே. பெருசு 350 தானே? இல்லை, விலை 250. விலை குறைஞ்சிட்டேண்ணா. ஓகே ஓகே. சின்ன சின்ன சாமான் கொஞ்சம் விலை குறையுது என்ன? இது வெள்ளார? 80 ரூபா. 80 ரூபா. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே கொஞ்சம் இதுக்கு காரணம் இப்போ இடையில வந்த மழையலால எல்லாம் பயிரெல்லாம் அதிகமாக அழிஞ்சிருக்கு. பைத்தங்காயெல்லாம் 800 ரூபா 1000 ரூபா நேற்று விற்றது. இதே காரணம் மழை வந்த மழையால கொஞ்சம் விலை கொண்டு என்ன? கத்திரிக்காயும் விலை கொண்டு டக்குனப்ப அதுவும் மழையால இப்போ நாங்கள் இப்போ 100 கிலோ 1000 இடத்துல 20 கிலோ கொண்டு காரணம் 500-1000 கிலோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறைதான். அப்போ பவுனியால் தட்டுப்பாடு எப்படின்னு தட்டுப்பாடு இப்போ விலை கூடும். இப்போ யாழ்ப்பாணத்தில் குறைவு, ஊக்கா வாழது குறைவு. எங்கள் தோட்டத்தில் எல்லாம் மழையால் பழுதாது. இந்த ஒரு தோட்டத்தில் ஒரு 50 கிலோ கொண்டாடுறது பதிலாக 20 கிலோ கத்திரிக்காய் முடிக்கணும். ரைட் ரைட். அப்போ அப்படி கிடைக்கே கூடாது. பவுனியால் தான் கூட போகுது கத்திரிக்காய் மாவட்ட கத்திரிக்காய். ரைட் ரைட் ரைட். இது இடப்பிலாக்க என்ன? எவ்வளோ இது? இடப்பிலாக்க 100 ரூபா அப்படி போகுது. 100 ரூபா. ரைட் ரைட் ரைட். இதுகளெல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தால் விலை கூட. இஞ்சி என்ன விலை? இஞ்சி இப்போ 1500 ரூபா. 1500. அது மட்டும் விலை குறையாதுண்ணே. அது வந்து குறைஞ்சது இப்போ ஹோல்சேல். இது காலிஃப்ளவர் இல்லை? காலிஃப்ளவர் எவ்வளோ இது? இது கிலோ 700, 800. கிலோ 700, 800 கிலோ என்ன? கிலோ. வெண்டிக்காய் 400, 500. 400, 500 விலைக்கு இருக்குது. அதனால் இப்போ அதை தான் என்ன பாவனையாளருக்கு கூடியதே கூடாது, வாரது கூடாது பொருட்கண்டதில். அப்போ கூட இப்போ ஒரு 50 பேர் தேவை கண்டால் 20 கிலோ வந்தால் 100 கிலோ தேவைக்கு அப்படி தான். வெண்டிக்காயெல்லாம் நோய் பாதி தாக்கத்தில் இந்த பச்சை வண்டியெல்லாம் போய் சந்தைக்கு வர எட்டு ஒரு ஆள் 10 கிலோ 5 கிலோ அப்படி கொண்டு அது போதுமானதாக இல்லை. தான் கொண்டு வரணும். வந்தால் ஒரு நாள் தான் பாதிக்கலாம், அடுத்த நாள் வாடி போகும். எங்களை உடனே இன்றைக்கு ஒரு நாள் உடனே விற்கிறேன் கிடந்தேன்னா சரி அவ்வளோ நட்டம் தானே. அது லீக்ஸ் எல்லாம் இப்போ மழையாளங்களாம் மழை காலம் பழகி கட்டி வருது.
அடுத்த நாள் கழுவி வச்சுக்க அடுத்த நேரத்துக்கு கொஞ்சம் பழுதாகும் அதுக்கு நாங்கள் அப்புறம் அழுகி நல்லா தவத்தி சேதாரம் கூட ஒரு கட்டில் ஈச்சண்டா 40 தரம் அது அப்படியே 1 கிலோ 1/2 கிலோ தான் நல்லா கழுவுவோம் இப்போ 40 லீஸ் வந்தால் 2 கிலோவுக்கு மேலே கழுவுவோம் அப்போ அவன் இதெல்லாம் கணக்கு பார்த்தா இது நல்ல மழை அடிச்சு ஊற்ற போதும் என்ன வீட்டுக்கு வந்து கால் திருப்பி சரியா ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ் சார் உங்களோட யூடியூப் மது விலாக்ஸ் மது விலாக் யார் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் உங்களை மரக்கறி எல்லாம் இருக்குது அண்ணா வெங்காயம் எவ்வளோ கிலோ 260 பெரிய வெங்காயம் கத்திரிக்காய் 800 கத்திரிக்காய் நம்ம பிள்ளையா கிடக்கண்ணே கொக்குவில்லையும் 700 வந்தாங்க ஆ இது உருளைக்கிழங்கு 200 ரைட் இது எவ்வளோ அப்படி போகுது ஆ 140 டே கொஞ்சம் சந்தை லைட்டாக பொறிச்சோடின மாதிரி கிடக்குது பாருங்கள் கொஞ்சம் பொறிச்சோடின மாதிரி தான் இருக்குது எங்களை பக்கங்க இந்த மாம்பழங்கள் அதிகமாக இருக்குது பாருங்க மாம்பழங்கள் அதிகமாக இருக்குது எவ்வளோண்ணே பலாப்பழம் 250 ஒரு பீஸ் பாருங்கள் பலாப்பழம் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் பீஸாக எல்லாம் பீஸ்ண்டா வேண்டுற சுகம் கொண்டு போட்டு வெட்டி வச்சுக்கணும் இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது இதுக்கு வாழைக்கூல கடை இருக்குது பாருங்கள் வாழைப்பழ கடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அதே பழமை மாறாமல் அதே பழைய பில்டிங்கில் அப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எல்லா வாழைப்பழமும் இருக்குது கப்பல் இதர எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க இங்கே பெரிய நெல்லிக்காய் இருக்குது பெரிய நெல்லி பலாப்பழம் எல்லாம் இருக்குது ஓகே அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் கொஞ்சம் எல்லாம் பிஸியாக தான் தைக்கணும் எல்லோரும் இதை பாருங்கள் உள்ளுக்கு பனங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட தேங்காய்களா 180 பனங்கிழங்கு 150 ரூபா இப்படியாவா ஆ ரைட்டு என்ன தேங்காய் விலை குறையாதோ கூட என்ன இப்போ என்ன இது கூட பலாப்பழம் ஆ எவ்வளோ பலாப்பழம் எவ்வளோ போகுது இப்போ எவ்வளோண்ணே பலாப்பழம் இது 1100 ஆமாம் விலை தானே என்ன கரும்பு ஆ ஒரு துண்டு 20 ரூபா ரைட் இங்கே பாருங்க எங்கட சுலாகு கடகம் இருக்குது பாருங்க கடகம் சுலாகு இருக்குது பெட்டி இருக்குது இங்கே பாருங்க அதெல்லாம் விசுக்கிறேன் நினைக்கிறேன் விசுக்கிறது பாருங்க அரித்தட்டு எல்லாமே இருக்குது பாருங்க பனை இதில் செய்த தொப்பி எப்படி சின்ன சுலாகு மூடி வைக்கிறது இதுக்கெல்லாம் வெத்தில வாக்கலைங்க அம்மாக்கெல்லாம் முந்தி வெத்தில வாக்கு போட்டு வைக்கிறது பாருங்க அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் கையால் விளைக்கிற பொருட்கள் எல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது இங்கே மூங்கில் குழல் புட்டு இந்த இது அப்போ எல்லாம் இருக்குது செத்தல் மிளகாய் இருக்குது பாருங்க இது வந்து பேக்கெட் 750 ரூபா இந்த பேக்கெட் மோர் மிளகாய் அந்த மேய்க்கும் பொடிச்சு சாப்பிட்டா இது வந்து ஒடியல் மாவு பாருங்க 650 ரூபா இது பேக்கெட்டாக இருக்குது இதுக்கு எல்லாமே விலை போட்டிருக்கு பாருங்கள் விலைகள் எல்லாமே இதிலேயே அடிச்சிருக்கு எல்லாம் அடித்த ப்ரைஸ் தானே அதான் ஆ அப்படி இருக்கு ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆ இதில் ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆ என்னதுக்கான அப்படி இது ஹோல்சேலாக கொடுக்குது ஆ நீங்கள் ஹோல்சேலாக கொடுங்க அப்போ இது நீங்கள் ஹோல்சேலாக கொடுத்தா கடைக்காரருக்கு இந்த விலைக்கு ரைட் ஓகே எல்லா சாமானும் அவைக்கும் ஒரு லாபம் தானே ஆ ஆ நீங்கள் 200 ரூபா கொடுக்குறீங்க ரைட் ஓகே எல்லாமே அப்படி தானா ரைட் இதெல்லாம் என்ன இதுவும் அப்படி தான் எல்லாருக்கும் ஓகே இதில் வீடியோ ஓகே இதில் வீடியோ பார்க்குறாக்கள் வந்து ஹோல்சேலாக வாங்குறேன்டா யாழ்ப்பாண சந்த பகுதிகளில் இருக்குது ஓகே புகான் பல்பொருள் வாணிகம் வந்து அண்ணாண்ட கடை இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக வாங்கலாம் லாபமாக வாங்கிக்கலாம் 1,000 ரூபா இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆ ரைட் 250 டிஸ்கவுண்ட் ஆமாம் பாருங்கள் லாபமாக வாங்கி கொள்ளலாம் இங்கே நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே இந்த கடையல்ல ஃபுல்லாக
உங்களோட இது சுலகு இதுகள் எல்லாம் அதில் என்னம்மா விலை இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் இந்த 10 தட்டு வந்து 500 ரூபா தட்டு 400 ரூபாய்க்கு கொடுப்போம் இது 500 ரூபா நீங்கள் 400 ரூபா கொடுப்பீங்க ரைட் பெட்டிகள் இந்த தொப்பிகள் எல்லாம் 350 300 ரூபா அதே மாதிரி எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு வெளியில் வந்து 150 ரூபா 100 ரூபா ரைட் அதே மாதிரி இல்லை இது என்ன இது குழல் புட்டு இது என்ன இது வந்து வெளியில் 500 ரூபா 350 ரூபா ரைட் எல்லாமே டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு ஆப் எழுதுகள் எல்லாம் ஒரு 50 எடுத்தீங்கன்னா 100 ரூபா கோடி 150 ரைட் சோடியா வாங்கிட்டு இப்போ நாங்கள் தனித்தனியாக விற்கலாம் வேணாம் வச்சு ரைட்டு இது வந்து சின்ன கடைகள் வச்சுக்கிறார்கள் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் இருக்குது 100 ரூபா 50 ரூபா 150 ரூபாண்டு ஒவ்வொரு விலைகளில் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இது எவ்வளோ அண்ணா அது இது வந்து நம்ம இடியாப்பம் நல்ல உடச்சியாக போடலாம் செய்யாது ஓகே வேறு எங்கே எடுத்தீங்கன்னா 4000 ரூபா அதை விட இங்கே 2500 ரூபா ஓகே இதை பாருங்கள் ஒரு நல்ல இதாக ஒரிஜினலில் செய்தது இடியப்பம் புளிகிறது நீங்கள் இங்கே வந்தால் 2500 ரூபாய்க்கு நீங்கள் இடியப்பம் புளிகிறத வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இப்படி எல்லாமே இது எவ்வளோ அண்ணா திருவலகா அப்படியே மேசையில் சேல் பண்ணி விற்கிறது எவ்வளோ இது வந்து வேறு எடுத்தீங்கன்னா 1500 1300 இப்போ 1500 நாங்கள் விற்கலாம் கடையில் விற்கிறாங்களே என்ன ஒரு இது வந்து மேசையில் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு திருவுறது நின்று கொண்டே செய்யலாம் நின்று கொண்டே திருவுறது எவ்வளோ இது 1300 ரைட் பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே யாழ்ப்பாணத்து வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது சரிண்ணா ஓகே தேங்க்ஸ் சார் ஓகே இங்கே பாருங்க முழுக்க இந்த அவல் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அவல் 220 ரூபா அவல் கிலோ இதை பாருங்க முழு குடியல் மா 280 ரூபா எல்லாமே இருக்கு சூப்பர்ல நல்லா இருக்கு சந்தைக்கு வந்தாலே நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்புறம் எல்லாம் வெட்டி விற்கணும் உண்டாண்டக்க வெளியேண்ட வழியா துண்டா வெட்டி விற்றா வாங்குவாங்க பாருங்க பிளாப்பழம் எல்லாம் துண்டா வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஓன்ற பிளாப்பழம் அண்ணா வந்து விலைகள் எல்லாமே வந்து அழகாக சொல்லியிருந்தார் அக்கா வந்து இதில் பழங்கள் எல்லாம் வச்சு விற்கிறா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அக்காட வேண்டிக் கொள்ளுங்க அவருடைய அப்பா வந்து செய்த கடை வந்து இப்போ அப்பா இறந்த பிறகு அந்த அக்கா வந்து இப்போ வந்து செய்கிறாங்க ஏன்னாக்கா அக்காட்ட வந்து நீங்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் பழங்கள் எல்லாம் இருக்குது அன்னாசி இது இருக்குது எல்லாம் வந்து அக்காவுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுங்க ஒரு பொம்பளை ஒரு கேர்ளாக நின்று இவ்வளோ வரும் கஷ்டப்பட்டு செய்கிறா ரைட் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது தான் சரி முயற்சி எவ்வளோ செய்கிறீங்களா நீங்கள் 20 வருஷமாக ஓகேக்கா பொம்பளை சவரத்தை கைவிட்டுறாதே பொம்பளை சவரத்தை விட்டுறாதே பொம்பளை சவரத்தை கைவிட்டுறாங்க ஆம்பளை சவரம் இருந்தா பொம்பளை சவரத்தை கைவிட்டுறாதே கூப்பிட்டு கேட்குறேன் சரி ஓகே எவ்வளோக்கா பழங்களாங்க சொன்னீங்க 200 கொண்டு தாங்க எனக்கு கொண்டு தான் சரி நானும் பண்ண அந்த காய்ச்சி போட்டுன்னு அந்த மாதிரி நீங்கள் வேறு உங்களோட கவலையெல்லாம் வேணா சொல்கிறீங்களா வேணா கேட்க அந்த வாங்கலாது பொம்பளை சவரம் இருந்தா ஆம்பளை சவரம் இப்போ கைவிடுதலோ வசதியாக இருந்தாலும் பார்க்குதல்ல திருப்பி சரி ஓகே சவரங்கள் செய்யக்கூடாது சவரங்கள் செய்கிற மாதிரி ரைட் ஓகே வாங்கி போட்டு சரி ஓகே நன்றி ஓகே ஓகே சந்தையில் விலை நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த அக்கா வந்து என்னுடைய மன ஆதங்கத்தை வந்து சொன்னாங்க அப்பாவுக்கு பிறகு ஒரு பெண்ணாக இருந்து சந்தையில் தான் உழைக்கிறேன் சகோதரங்கள் எல்லாமே வந்து என்னை கைவிட்டுட்டாங்க சொல்லி அவங்க தங்களுடைய மன கஷ்டத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டாங்க என்ன சரி ஒரு பணங்கிழங்க பண்ணி வந்துட்டேன் சரியில்லை தானே இந்த நானும் கதைச்சது சரியில்லை ஓகே யாழ்ப்பாணத்தில் மழை அடிக்க ஒலிக்கிடுது பாருங்க நானும் வந்து மழைக்க மாட்டுப்பட்டேன் ஐயோ நல்ல மழை அடிக்குது சொட்டு ஒழுகுது மழை தண்ணி ஓகே இன்னொரு வாலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுவிலக் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்